Hi dude, welcome back to Offside Squad. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஆட்கள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. Only for ladies, பெண்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பு. இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோர், அசம்பிளி இந்த மாதிரி செக்டர்ல வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சம்பளமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 14,000 இருந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அதிக லெவல்ல கொடுப்பாங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும், உங்களுக்கு எப்போ ஜாயின் பண்ணணும், எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும்னா இங்கே ஒரு நம்பர் கீழே ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்க முடியும். உங்களுக்கு ESI, BF, போனஸ் இதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். உடனே கால் பண்ணுங்கள், ஒர்க்கில் ஜாயின் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் வந்து பார்க்க போறோம்னா, ஜஸ்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து இன்னொரு வெப்சைட்டில் போய் பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். அது மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடாக நிறைய பேர் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப ஜென்யூனாகவே இன்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டும் இருக்காங்க. அப்படி ஏர்ன் பண்ணுற மணியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாகவே வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும். ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஏன்னா நிறைய ஸ்டெப் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பிக்கப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராகவே இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணலாம், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த வெப்சைட்டில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறது கிடையாது. ஃப்ரீயாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், எப்படி என்னென்ன வெப்சைட்டு எப்படி போய் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் வர வீடியோ எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ், டெலிகிராம் குரூப் லிங்க்கு, ஃபேஸ்புக் பேஜ் இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினாக நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் இருந்தால் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுவோம். நீங்கள் புதுசாக இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் டெலிகிராம் குரூப் லிங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கிவ்வே வந்து லான்ச் பண்ணிட்டு வந்து பண்ணியிருக்கோம். வின்னிங் பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,000 அமேசான் கிஃப்ட் வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் பிரைஸாக கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இடையில QR கோடு மாதிரி வரும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அதில் ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் QR கோடு வரும். இப்போ ஃபர்ஸ்ட் QR கோடு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இடையில வரும். நீங்கள் QR கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி எப்படி அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மேபி நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு QR கோடு ஸ்கிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து 50% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணி ப்ரொமோட் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு வந்து 50% வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண போகிறது கிடையாது. ஃப்ரீயாகவே ரிஜிஸ்டர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம ஏர்ன் பண்ணுற மணி வந்து பார்த்தீங்கன்னா பேபால் அக்கௌண்ட் மூலியமாக வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஆக்டிவாக இருக்காங்க, அப்ளேட் பண்ணி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டும் இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் நம்ம எதுவும் கட்ட போகிறது கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நம்மளோட கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. அது ஒன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளே வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கா, இந்த கிளிக் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஸ்டேட், அதாவது உங்களோட கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கண்ட்ரிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸை கிளிக் கொடுத்து ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட இமெயில் ஐடி கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம்ல, நம்மளோட இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை வந்துருக்கும். அது வந்து நம்ம இமெயில் ஐடிக்குள்ளே போய் நம்ம வெரிஃபை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட இமெயில் ஐடிக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணிக்குவாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வெரிஃபை அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோடது. நான் வந்து இப்போ என்னோட வெரிஃபை அக்கௌண்ட்டை வந்து நான் வெரிஃபை வந்து பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வெப்சைட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லாகின் வந்து பண்ணியாச்சு. லாகின் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம டெய்லியும் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் வந்து வியூ பண்ணி பார்த்துருக்காங்க, நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் வந்து ஷோ ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபைன் ப்ராடக்ட்னு இருக்கா. இப்போ சேலரோட வந்து இங்கே இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேலர் இருப்பாங்க. அவங்களோட ப்ராடக்டோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணி நம்ம வந்து இன்னொரு வெப்சைட்டில் வந்து ப்ரொமோட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கமிஷன் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஏகப்பட்ட சேலர் வந்து இருக்காங்க. இப்போ அவங்கவுங்க ப்ராடக்ட் தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க. 50% கிடைக்கும், நம்மளுக்கு 100% கமிஷன் கொடுப்பாங்க, 60% கமிஷன் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா $297, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இல்லை 50% கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காப்பி பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த சேலர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டோட வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும். உங்கள் ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணி இன்னொரு வெப்சைட்டில் போய் நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே மெசேஜ் வந்து என்ட்ரி பண்ணி ஐ எம் நாட் ரோபோன்னு சொல்லி கிளிக் கொடுத்து இங்கே இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இது கிளிக் கொடுத்து ரெக்வஸ்ட் வந்து இது பண்ணணும். இப்போ இந்த மெசேஜ் வந்து இங்கே என்ட்ரி பண்ணோம்ல, அது எப்படி எடுக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு இன்னொரு வெப்சைட் வந்து சொல்கிறேன். ஏதாவது பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல டூல்ட் அப்படின்னு இருக்கா, இதில் வந்து அப்ளைட் மெசேஜ் ஜெனரேட்டர் அப்படின்னு இருக்கா, இது வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த மெசேஜ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே நான் வந்துடுறேன். வந்து அந்த காப்பி பண்ணது வந்து இங்கே பேஸ்ட் கொடுத்து ஐ எம் நாட் ரூபன் சொல்லி கிளிக் கொடுத்து இங்கே நம்ம வந்து இது வெரிஃபை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்து ரெக்வஸ்ட் அப்ரூவல் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா ஒரு சில சேலரில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் வந்து பண்ணிவிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு சில சேலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் வந்து சப்மிட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளுக்கு கீழே வந்து இங்கே ஒரு லிங்க் மாதிரி ஜெனரேட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சேலர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் ஆகிடுச்சு. இப்போ இங்கே லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க்கை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் வந்து பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சேலர்கிட்ட இருந்து நம்ம வந்து அப்ரூவல் வந்து வாங்கியாச்சு. அது இப்போ ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலர் வந்து நமக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாருனா இவர் என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்காரோ எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்க் வந்து இவர்கிட்டருந்தே நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு சேலர்கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கிட்டோன்னா அவர் என்னென்ன ப்ராடக்ட் வந்து அவர் இது பண்ணிகிட்டு இருக்காரோ எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம லிங்க் வந்து காப்பி வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இந்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணோன்னே இப்போ வேறு எந்த வெப்சைட்லையுமே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் அப்படிங்கிற வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்க்கை வந்து பேஸ்ட் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பையர் இருப்பாங்க. அவங்க யாராச்சும் நம்மளோட ப்ராடக்ட் வந்து வியூ பண்ணி பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேருந்து இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுற மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே கெட் ஸ்டார்ட் அப்படின்ட்டு இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தனே நார்மலாக நம்மளோட ஜிமெயில் ஐடி மூலியமாகவே லாகின் வந்து பண்ணிக்க முடியும். உங்களோட ஜிமெயில் ஐடி மூலியமாகவே லாகின் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கு லாகின் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இதில் ஒரு சில இன்ட்ரெஸ்டடான இது என்னென்னு கேட்கும், அதெல்லாம் நம்ம வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு 3 இதை வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இங்கே வந்து கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தனே இதில் நம்ம மெம்பர்ஷிப் கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் ஃப்ரீயாகவே இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஆர் கண்டினியூ வித் எ ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தனே இப்போ இந்த பேஜ்குள்ளே நம்ம வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இதுதான் அதோட ஹோம் பேஜ். இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து இது பண்ணுறதுன்னா இப்போ நிறைய இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நிறைய இவங்களாம் வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி போட்டிருக்காங்க. இதில் நிறைய யூஸரும் இருக்காங்க. அப்படிங்கும்போது இதில் நம்ம இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரைட் அப்படின்னு இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தோன்னே இப்போ இங்கே ஒரு டைட்டிலு அப்புறம் இந்த
ப்ராடக்ட்டுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணணும். அது நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. அது வந்து எங்கே வந்து ரெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ChatGPT அப்படிங்கிற இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நார்மலாக நம்மளோட கூகுள் அக்கௌண்ட் மூலியமாகவே சைன்இன் வந்து பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸி. இப்போ இங்கே கீழே இருக்கு பார்த்தீங்களா, நான் டைப் பண்ணுறதை அப்படியே நீங்கள் வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. இதில் இப்போ இங்கே நான் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது அப்படியே வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இங்கே சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துரும். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காப்பி பண்ணிட்டோமா, இப்போ அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ அந்த மீடியம் அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இப்போ இதுக்கான டைட்டில் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி மறுபடி எகைன் இந்த வெப்சைட்குள்ளே வந்துடுங்க. வந்து இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இப்போ இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த மார்க்கெட்டிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க் காப்பி பண்ண பார்த்தீங்களா, இந்த லிங்க்கையும் நம்ம வந்து அங்கே வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நான் காப்பி பண்ணிக்கிறேன் பாருங்கள். காப்பி பண்ணிவிட்டு எகெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து பேஸ்ட் கொடுத்தாச்சா, பேஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா பப்ளிஷ் அப்படின்றக்கா இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து சூப்பராகவே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் ஏகப்பட்ட சேலர் வந்து இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் ரெக்வஸ்ட் வந்து இது பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க்கை காப்பி பண்ணி இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம மீடியம் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணோன்னா இதை வந்து நம்மள்ட்ட பையர் வந்து யாராவது ஒருத்தவங்க பார்த்து இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கமிஷன் வந்து கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஒரு லைஃப் டைம்ஸ் அமௌண்ட் மாதிரியே நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு பார்ட் டைமாகவும் எடுத்து பண்ணலாம், இல்லை ஃபுல் டைமாகவும் எடுத்து பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். நீங்கள் எப்படி உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி இந்த வெப்சைட்டில் வந்து சூப்பராகவே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் உள்ள வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ராசஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், சூப்பராகவே இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் நிறைய பேர் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டும் இருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போய் ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இன்னொரு வீடியோ மேக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.